Hey friends, let's know about the story God Sees the Truth But Waits by Leo Tolstoy. In the story, Ivan Dimitrich Aksinov அவனோட ஃபேட்டை பற்றின ஸ்டோரி. விளாடிமிர் அப்படின்ற ஒரு ரஷ்யன் கண்ட்ரியில் இவான் டிமிட்ரிச் அக்சினோவ் அப்படின்ற ஒரு யங் ஹேண்ட்ஸம் ஃபேர் ஏர்டு கை வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். அப்பப்போ ட்ரிங்க் பண்ணுவான். ட்ரிங்க் பண்ணால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க கூடலாம் சண்டை போடுவான். ஆனால் குட் பர்சன் தான். அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து அவன் மேரேஜ் ஆனி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடுது. ஸோ ஒரு நாள் அக்சினோ வந்து அவனோட லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக அக்சியானோ ஒரு ஃபேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனால் அவரோட ஒய்ஃப் வந்து அப்போ சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இன்றைக்கி இந்த டேவை இப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. அப்படியா, என்ன ட்ரீம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய ஏர்லாம் கிரேவாக மாறிட்ட மாதிரி, நான் அந்த டைமில் உங்களை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படி சொன்னோன்னே அக்சியானா வந்து அதை சிரிச்சுக்கிட்டே இக்னோர் பண்ணிடுறான். அங்கே அவங்களோட ஃபேமிலிக்கு குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்கி நைட் ஸ்டே பண்ணுறாரு. அங்கே வந்து எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு தூங்க போயிடுறாங்க. ஸோ இவர் கூட வந்த இன்னொரு ட்ராவலர் கூட தான் இவர் பெட் ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் ரூம் ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தூங்குறது மோஸ்ட்டாக அக்சியானோ ஹேபிட்டே கிடையாது. ஸோ அவன் நைட்டே வந்து ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்ட் 3 o'clock அந்த மாதிரி. அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. நடுவில் வந்து ஹார்ஸ் சாப்பிட்றதுக்காக நிறுத்துகிறாங்க. அந்த இடத்துல இவன் உட்காந்து மியூசிக் வாசிச்சிட்ருக்காரு. அவரோட ஒரு கிட்டாரை எடுத்து அக்சியானோ மியூசிக் வாசிச்சிட்ருக்காரு. அந்த டைமில் ஒரு செட் ஆஃப் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நீ எங்கேருந்து வர, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க, உன்னோடைய ஆக்குபேஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் பண்ணுறாங்க. இவரும் எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் நைட் நீ எங்கே தங்கியிருந்த, உன்னோட ரூம்மேட் யாராக இருந்தாங்க, அதெல்லாம் கேட்டோன்னே இவருக்கு ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நீ உன் கூட ரூம் ஷேர் பண்ணவர் வந்து இறந்து போயிட்டாங்க, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்ட, அப்போ நீ தான் அவரை மர்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கேன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்சியானோ சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அவரை வந்து நல்லா காலை டைப் பண்ணி அவங்களோட போலீஸ் வேனில் போட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவர் எவ்வளவோ தான் வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அவரோட பேக்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த பேக்கில் ஒரு பிளட் ஸ்டெயின்டு நைஃபை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவர் தான் கொன்னிருக்காருன்றதுக்கு வந்து ப்ரூஃபும் கிடச்சிட்டதுனால அங்கேருந்து அவரை ஒரு மைண்டில் ஒர்க் பண்ணுறது, ப்ரிசனர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மைண்டில் கொண்டு போய் அவரை வந்து போட்டுடுறாங்க. அங்கேருந்து அவர் நிறையா பெட்டிஷன்ஸ் எழுதுகிறாரு லாயர்ஸ்க்கு, ரஷ்யாவை ரூல் பண்ணுற ரூலருக்கு. ஆனால் இவர் மேலே வந்து எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவருடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஃபெயிலாக போயிடுது. இந்த டைமில் ஜெயிலுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட சில்ட்ரன்லாம் பார்க்க வராங்க. நிறைய அட்டம்ப்ட்க்கு அப்புறமா தான் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி இவரை வந்து ஒரு ப்ரிசனர் கோலத்தில் பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப மயக்கம் போட்டு ரொம்ப நேரம் மயங்கியே தான் இருக்காங்க. அப்புறமா எந்திரிச்சு பேசுகிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, பேசாமல் நீங்கள் தான்றதை என்கிட்டையாவது சொல்லுங்கள், நம்ம வேறு ஏதாவது ட்ரிக் பண்ணி வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒய்ஃப் கூட நம்ம வந்து கில்ட் இல்லாதவன்றதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு. அவர் அப்படியே பேசாமலே போயிடுறாரு. அவங்க ஒய்ஃப் அண்டு சில்ட்ரன்லாம் அவங்க அங்கேருந்து செல்லேருந்து போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு
அவர் தான் கல்ப்ரேட்டுன்றதை ஒத்துக்கணுன்றதுக்காக அவருக்கு நிறைய சாட்டை அடிகள்லாம் கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்குன்னா இறந்து போகாதது தான் மிச்சம். அந்த அளவுக்கு அவ்வளோ வலிக்கும். அது மாதிரி அடிக்கிறாங்க அவரை போட்டு. அந்த காயம் ஆறுறதுக்கே 2 வீக்ஸ் ஆகுது. அந்த காயம்லாம் ஆறுனதுக்கப்புறம் சைபேரியாவுக்கு இவரை மாற்றிடுறாங்க. அங்கே இருக்க ஜெயிலில் வந்திருக்காரு. 26 இயர்ஸ் அக்சியானோவ் சைபேரியாவில் ஒரு கைதியாக வாழ்ந்துட்டு வராரு. அவரோட ஹேர்லாம் ரொம்ப வெள்ளையாயிடுது. அவருடைய தாடிலாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துடுது. அவர் ரொம்ப ஒல்லியாயிடுறாரு. அப்படியே அவரோட அந்த ஒயிட் கலர் ஸ்கின்னு ரொம்ப டேனாக மாறிடுது. கூன் விழுந்துடுது அவருக்கு. அவர் ரொம்ப யார்கிட்டையாவது மெதுவாக தான் பேசுவார். சிரிக்கிறதே இல்லை. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு புக்கு செல்லில் இருக்கும்போது வாங்குறாரு. த லைவ்ஸ் ஆஃப் செயின்ட்ஸுன்ற புக்கு. அதை தான் எப்பயுமே அவர் படிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த ஜெயிலில் இருக்க எல்லாருமே இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் அவரை கிராண்ட்ஃபாதர் இல்லைன்னா செயின்ட் அப்படி தான் கூப்பிடுறாங்க. யாருக்காவது பெட்டிஷன் எழுதணும் அப்படின்னா அதுக்கு அக்சியானோவ் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அக்சியானோவ் பிரபலமாக ஆகிறாரு அந்த சைபேரியா ஜெயிலில். நெக்ஸ்ட்டு ஒரு நாள் இப்படி இருக்கும்போது இன்னொரு கல்ப்ரிட் வராரு ப்ரிசனுக்கு. அவர் தன்னை பற்றி சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நான் ஒரு குதிரையை நான் திருடவே இல்லை, அவங்களே தான் எனக்கு கொடுத்தாங்க, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இது பேர் திருட்டாகுமா? நான் திருடிட்டேன்னு நினச்சி என்னைய இப்போ இந்த சைபேரியா ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய க்ரைம் பண்ணியிருக்கேன், அதிலலாம் நான் மாட்டலை, ஒன்றுமே செய்யாத அப்போது நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொன்னோன்னே, நீ எங்கேருந்து வர அப்படின்ட்டு இன்னும் சில கல்ப்ரிட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் கேட்டோன்னே இவர் நான் விளாடிமிர் அப்படின்ற இடத்துலேருந்து வரேன், ரஷ்யாவில் இருக்க விளாடிமிர்லேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு நம்மளோட ஊராச்சு அப்படின்னு கொஞ்சமாக தன்னுடைய தலையை தூக்கி பார்க்குறாரு. மக்கார் செமியோனிச், அதுதான் இப்போ நியூவாக வந்த கல்ப்ரிட்டோட நேம். அவர்கிட்ட தன்னோட ஃபேமிலி பற்றி அக்சியானோவ் விசாரிக்கிறாரு. அந்த நியூவாக வந்திருக்கிற கல்ப்ரிட்டும் அந்த ஃபேமிலி பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்தராக அந்த செமியோனிச் அக்சியானோவ்கிட்ட நீங்கள் எதுக்கு இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் பண்ண பாவத்துக்கெலாம் சேர்ந்து தான் 26 இயர்ஸாக இதில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு செமியோனிச். ஆனால் அதுக்கு அக்சியானோவ் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு அக்சியானோவ் எதுக்காக இந்த ஜெயிலுக்கு வந்தான்றதை மற்ற கல்ப்ரிட்ஸ் கிட்ட கேட்டு செமியோனிச் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த மர்ச்சண்ட்டை கொண்ட கேஸில் தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் பேக்கில் அந்த நைஃப் இருந்ததுனால நீங்கள் தான் கல்ப்ரிட்டுன்னு நினச்சி உங்களை ப்ரிசனில் போட்டுட்டாங்க. பேக்கில் போட்டுருக்கணுன்னா அதுக்கு உங்கள் தலையை தூக்கி தானே அவன் போட்டிருக்கணும். ஒரு வேளை நீங்கள் அந்த டைமில் வேக்கப் ஆகியிருந்துருக்கலாம், அந்த டைம் பார்த்து அவன் பேக்கில் அதை போட்டிருக்கலாம் நைஃபை அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே டவுட் ஆகிடுது. நம்ம மர்ச்சண்ட்டை கொல்லலைன்றது நமக்கு தான் தெரியும், யார் சொன்னாலும் நம்பலை. பட் இவன் கரெக்டாக சொல்கிறானே, அப்போ இவன் தான் இந்த மர்டரை பண்ணியிருப்பானோ அப்படின்னு அவருக்கு தோணுது. இருந்தாலும் அவர் ரொம்ப சைலண்ட்டாகவே தான் இருக்கார். இதே மாதிரியே போயிட்டுருக்கும்போது ஒன் டே என்ன ஆகுது, ஆனால் அவருக்கு அந்த ஒரு கோவம் இருக்குது. பிகாஸ் இந்த செமியோனிச்னால் தன்னோட 26 இயர்ஸை ஒரு கில்ட் ஃப்ரீ பர்சன் ப்ரிசன்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால் அந்த ஒரு கோவம் இருக்குது. அதனால் ஒரு 2-3 நாளாக அவரோட ஃபேஸை, அந்த செமியோனிச்சோட ஃபேஸை அக்சியானோவ் பார்க்கவே இல்லை. அப்போ ஒரு தடவை ஷெல்ஃபுக்கு கீழே இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த செமியோனிச் என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாமல் அந்த ப்ரிசனுக்குள்ளே ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு டனல் மாதிரி க்ரியேட் பண்ணி தப்பிச்சு போகிறதுக்கு வழி பார்க்குறாங்க. இதை அக்சியானோவ் பார்த்துட்டோன்னே
இங்கே பாருங்கள் அக்ஸியானோ, நான் உங்களை கொன்னுடுவேன். இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா நான் உங்களை கொன்னுடுவேன். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெயிலை விட்டு வெளியில் போகலாம், என் கூட வந்துருங்க அப்படி சொல்கிறான். உடனே அவருக்கு கோவம் வந்துடுச்சு அக்ஸியானோவுக்கு. எனக்கு ஒன்றும் இந்த ஜெயிலை விட்டு போகணுன்னு ஆசை இல்லை, நீ என்னை கொன்னா கூட கொன்னுக்கோ, ஆனால் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த இடத்துலேருந்து. நெக்ஸ்ட் டே எப்படியோ அங்கே இருக்கிற கவர்னர் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த ப்ரிசனில் இருக்கிற ஹோலை வந்து டனலை, அந்த ஹோலு அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சோடனே இதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்கன்னு எல்லா ப்ரிசனர்ஸையும் கேட்குறாரு. கடைசியாக வந்து அக்ஸியானோ, நீங்கள் வந்து பொய்யே சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சொல்லுங்கன்னொன்னே அக்ஸியானோ வந்து செமியோனிச்சை பார்த்துட்டே இருக்காரு. அவர் வாயில் அவர் பேரும் வர போகுது, இருந்தாலும் சொல்லலை அவர். ஏன்னா ஒன்ஸ் செமியோனிச் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவர் ஒரு தடவை வாங்கின அந்த சாட்டை அடியெல்லாம் இப்போது செமியோனிச்சுக்கும் இறக்குற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெயின் வந்து தாங்கவே முடியாது, அந்த பெயின் யாருக்கும் தரக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. அதனால அவர் சைலண்ட்டாக இருந்துட்டார். இந்த சீனை பார்த்து செமியோனிச்சுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது மனசெல்லாம். அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து செமியோனிச் அக்ஸியானோக்கிட்ட கேட்குறாங்க. நீ இவ்வளோ மன்னிப்பை கேட்குறதுனால நான் உன்னை வந்து மன்னிச்சிடுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காட் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த லாஸ்ட்டு மினிட்லேயும் அவர் காடே தான் நினச்சிட்ருக்காரு. சரி, நான் போய் இப்போது வந்து நான் தான் அந்த மர்ச்சண்ட்டை வந்து மர்டர் பண்ணேன்னு சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இந்த ஜெயிலை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு நீ அப்படி சொல்ல போகிற, உனக்கு இன்னும் தான் பனிஷ்மெண்ட்டை ரைஸ் ஆகும், என்னோடய ஆல்மோஸ்ட் ஏஜ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லாரையுமே நான் லூஸ் பண்ணிட்டேன், இது மேலே என்கிட்ட எதுவுமே இல்லை இழக்கிறதுக்கு, அதனால் எனக்கு இந்த ஜெயிலே இருந்தாலும் ஓகே தான், நீ அதெல்லாம் எதுவும் வரி பண்ணிக்காதன்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இருந்தாலும் அந்த செமியோனிச் போய் அவர் தான் கில்ட்டு, இவர் இல்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க. அவருக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா பேப்பர்ஸும் ரெடி ஆகுது. பட் ரிலீஸுன்னு சொல்ல வர அந்த தருணத்தில் அக்ஸியானோ ஆல்ரெடி இறந்து போயிருக்காரு. இதோட ஸ்டோரி முடியுது.